Assalamualaikum. Hello my pink cloudies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து chicken pastries எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த ரமதான் குள்ளர கண்டிப்பா ஒரு நாள் இஃப்தாருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரண்டாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இது எப்படி பண்றது அப்படினு நான் டீடைலா வந்து வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். சோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு panல வந்து 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துங்க. தண்ணி ஹீட் ஆனதும் இதுல வந்து boneless chicken வந்து நான் ஒரு 700 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து இந்த தண்ணியில் வந்து லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது ஒரு 6 to 7 minutes வந்து குக் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஒரு கப்பில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், 3 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, அதுக்கப்புறமா 1/4 கப் அளவு வார்ம் வாட்டர் சேர்த்துங்க. இது ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ 6 to 7 minutes வந்து சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ அந்த சிக்கன் பீசஸ் வந்து தனியாகவும் அந்த சிக்கனை வேக வச்ச வாட்டர் வந்து தனியாக வச்சுங்க. இந்த வாட்டர் வந்து அப்புறமா யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சிக்கனில் சின்ன சின்ன பீசஸ் எல்லாமே வந்து உதுத்து விட்டுங்க. இப்போ வந்து உதுத்து விட்டதுக்கப்புறமா வந்து இதை கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இதில் 2 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆனதும் இதில் வந்து மைதா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இப்போ இதையுமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துங்க. பால் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நம்ம வந்து வேக வச்சிருந்த சிக்கனை வந்து சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு இது நல்லா வந்து எல்லாத்தோடய மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரையும் சேர்த்துங்க. இப்போ இதோட வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துங்க. இப்போ இந்த சோயா சாஸ் வந்து எல்லா சிக்கனோடையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பிஸா சாஸ் சேர்த்துங்க. இல்லைனா நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனை வேக வச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனோட வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த சிக்கன் வந்து 3 to 4 minutes வந்து குக் ஆகட்டும். இப்போ நம்ம டோ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1/2 கிலோக்கு அளவுள்ள மைதா சேர்த்துக்கிட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு, கீ வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க, 1 முட்டை சேர்த்துங்க. இது கூட வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சு இந்த ஈஸ்ட்டை சேர்த்துங்க. 1/4 கப் அளவு பால் சேர்த்துங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவு வந்து பால்லையும் ஈஸ்ட் வாட்டரோடையும் கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம டோ டெக்ஸ்டருக்கு வந்து கொண்டு வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து டோ டெக்ஸ்டருக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். இதை வந்து நல்லா டக் பண்ணி விட்டுங்க. டக் பண்ணி விட்டுட்டு இது மேலே வந்து கோட்டாகிற அளவுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க. நல்லா அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ இது வந்து ஒரு 30 to 45 minutes வந்து நம்ம ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அது ஒன்ஸ் இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துங்க. மயோனைஸ் சேர்த்துட்டு இந்த சிக்கனோட நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை புதினா வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து மாவு வளர்த்துடலாம். ஒன்ஸ் ஒரு நல்லா நீட் கொடுத்துங்க. இப்போ இந்த மாவு வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு வந்து 4 பீசஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. நாலாக டிவைட் பண்ண டோவில் வந்து ஒரு டோ எடுத்துங்க. இப்போ வந்து சிலிக்கான் மேட்லேயோ இல்லை சப்பாத்தி கட்டையில இந்த மாதிரி மாவை டஸ்ட்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வளர்த்து விட்டுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க டோவில் வந்து நம்ம டஸ்ட்டு பண்ண அந்த மைதா வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. அப்போ தான் நமக்கு வளர்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா மாவு வந்து அந்த நம்ம ரோல் பண்ணுற சப்பாத்தி கட்டையிலே வந்து ஒட்டிக்கும். இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நாலாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோம். இதே மாதிரி வந்து 3 தடவை நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபோல்டு பண்ண டோ வந்து நல்லா வளர்த்துங்க. வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஃபோல்டு பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி வந்து மைதா மாவை வந்து டஸ்ட் பண்ணிங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. இப்போ இதே ஸ்டெப்பை வந்து நம்ம 3 தடவை ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இது வந்து 3rd ஸ்டெப்.
இந்த டோ வளர்க்குற ஸ்டெப் வேணால் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒரு எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து இந்த டோ வளர்த்தோம் இல்லைங்களா, அது சென்டரில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, வீடியோவில் கட்டுற மாதிரி. ஆப்ஷனல் தான். இதுக்கு மேலே வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க டோ வந்து அந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிங்க, டைட்டாக செக்யூர் பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து கீயோ இல்லை பட்டரோ வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து இந்த பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ 2 எட்ஜஸையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டோவில் வந்து இந்த அளவுக்கு இந்த சைஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம பீட் பண்ணியிருந்தோம்ல எக், அது வந்து எக் வாஷாக வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த டோ வளர்க்குற ப்ராசஸ் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன். இந்த மாதிரி மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிட்டு டிவைட் பண்ண ஒரு பார்ட்டை வந்து 2 சைடுமே வந்து அந்த டஸ்ட் பண்ண மாவோட நல்லா வந்து வளர்த்து விட்டுங்க. ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து டஸ்ட் பண்ணியிருக்க மாவு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் மாவு வந்து டஸ்ட் பண்ணிங்க. வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணுங்கள். இதே மாதிரி 3 தடவை வந்து நம்ம இந்த ப்ராசஸ் வந்து செய்ய போகிறோம். செகண்ட் பேட்ச் அப்படிங்கிறதுனால தான் டீட்டெயிலாக காமிக்காமல் நான் வந்து குயிக்காக காமிச்சிட்டேன். ஸோ வீடியோவில் காட்டுற ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து 3 தடவை தான் பண்ணணும். எத்தனை பார்ட்டு டிவைட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணுற ப்ராசஸ் வந்து நீங்கள் 3 தடவை தான் பண்ணணும். ஸோ செகண்ட் பேட்சுங்கிறதுனால குயிக்காக வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காண்டி தான் இது 2 தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து 3 தடவை தான் பண்ணணும். சென்டரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க சிக்கன் ஸ்டஃபிங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து மொசரல்லா சீஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் டொமேட்டோ கெச்சப் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிச்சிருக்கேன். ஸோ சிக்கன் ஸ்டஃபிங்கை வந்து டைட்டாக செக்யூர் பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. 2 எட்ஜஸையுமே வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம பீட் பண்ணி இந்த எக் வாஷை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெடி பண்ணது எல்லாமே வந்து பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து செசமி சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க. வெள்ளை எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பேஸ்ட்ரிக்கு மேலே வந்து வெள்ளை எள்ளு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஃபோர்க்கை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சென்டரில் இந்த சும்மா டாட்டாக வந்து கொடுத்துங்க, டிசைனுக்காகத்தான். இதை வந்து நம்ம இப்போ அவனில் வச்சிடலாம். நான் ஏற்கனவே 180 டிகிரி செல்சியஸில் டோஸ்ட் மோடில் 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதே மோடில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 20 மினிட்ஸ்க்கு வைங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், பேக் ஆகலைன்னா இன்னொரு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சிக்கன் பேஸ்ட்ரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா, அது வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சிக்கன் பேஸ்ட்ரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரமதான் முடியறதுக்குள்ளே ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து சிக்கன் மயோ பேஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து மயோனீஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறனால அதோட ஃப்ளேவருமே வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த சிக்கன் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பன் இது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.